NMMS வினாத்தாள் ஆண்டு 2017. இன்னைக்கு நம்ம மேட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 1 30 வரையிலான விளக்கங்களும் விடைகளும் பார்க்கலாம். வினா எண் 1. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு எண் தொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அது அதிகரிச்சுட்டே போற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எண் தொடர்ல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா எண்களும் ஒற்றைப்படை எண்களா இருக்கு. இங்க ஒற்றைப்படை எண்களை தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 53க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் என்ன? 55. அதுக்கப்புறமா 57. ஆனா இது ரெண்டையும் விட்டுட்டு 59 கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இவங்க எல்லா ஒற்றைப்படை எண்ணையும் கொடுக்கல, பகா எண்களை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப 67க்கு அடுத்த பகா எண் என்னது? 71. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடர் பாருங்க, அதிகரிச்சுட்டே போற மாதிரிதான் இருக்கு. 9 கூட 10 கூட்டினா 19, 19 கூட 20 கூட்டினா 39, 39 கூட 40 கூட்டினா 79. அப்ப இங்க முதல்ல கூட்டப்பட்ட எண் 10, அடுத்ததா அதோட இருமடங்கான 20, அடுத்து 20ஓட இருமடங்கான 40, அடுத்ததா 79 கூட 40ஓட இருமடங்கான 80 கூட்டி 159 போட்டிருக்காங்க. அப்ப அடுத்து நம்ம எந்த எண்ணை கூட்டணும்? 80ஓட இருமடங்கான 160 159ஓட கூட்டணும். கூட்டினா 319. இந்த 319 சரியானு எப்படி செக் பண்ணுவீங்க? 319 கூட 160ஓட இருமடங்கான 320 கூட்டி பாருங்க. 639 கிடைக்குது. அப்ப 319 அப்படிங்கிறது சரியான விடைதான். ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடரை பாருங்க. 12, 15, 36, 45ன்னு ஒரு இரட்டைப்படை எண், ஒரு ஒற்றைப்படை எண் இந்த எண் தொடர் அமைஞ்சிருக்கு. அப்போ இத ஒரு இரட்டை தொடர் அப்படின்னு வச்சுட்டு இரட்டைப்படை எண்கள் எல்லாம் ஒரு தொடர், ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் ஒரு தொடர்னு நம்ம வச்சுக்கலாம். முதல்ல இரட்டைப்படை எண் தொடரை பாருங்க. 12, அது கூட 3 பெருக்குனா 36, 36 கூட 3 பெருக்குனா 108, 108 கூட 3 பெருக்குனா 324. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் ஒற்றைப்படை எண் தொடர்ல இருக்கு. 15ஓட 3 பெருக்குனா 45, அப்ப 45 கூட 3 பெருக்குனா 135. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 135. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 4. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க கீழே 2 எண் கொடுத்திருக்காங்க, மேல ஒரு எண் கொடுத்திருக்காங்க. இந்த கீழே கொடுத்திருக்க எண்களை வச்சு நம்ம மேல இருக்க எண் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். கீழே பாருங்க. 16, 9. இத கூட்டினா 25 தான் கிடைக்கும், 72 கிடைக்காது. அப்ப நம்ம பெருக்கி பார்க்கலாம். பெருக்குனா 144 கிடைக்குது. இந்த 144க்கும் 72க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கு. 144 2ஆல வகுத்துட்டா 72. அதே மாதிரிதான் அடுத்த படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. 14ஐயும் 7ஐயும் பெருக்குனா 98, அதை 2ஆல வகுத்துட்டா 49. அப்ப கீழே இருக்க எண்களை பெருக்கி அதை 2ஆல வகுக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல என்ன எண் வரணும்? 11 கூட ஒரு எண்ணை பெருக்கும் போது கிடைக்கிற விடை எப்படி இருக்கணும்? 132 × 2ன்னு இருக்கணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x × 11 = 132 × 2 = 264ன்னு எழுதிக்கலாம். இப்ப நமக்கு x தான் வேணும். அப்ப பெருக்கல்ல இருக்கிற 11 வலது பக்கமா அமைச்சோம்னா வகுத்தல்ல போயிரும். இப்ப 264/11 வகுத்துட்டா 24.
அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 24. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 5. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க நேர் எதிரில் இரு எண்கள் கொடுத்திருக்காங்க. முதல்ல பாருங்க 7, 19. இது ரெண்டுமே பகா எண்கள், ஒற்றை எண்கள். அதை தாண்டி இதுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா பாருங்க. 7 3ஆல பெருக்கிட்டு 2 கழிச்சா 19 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க 12 3ஆல பெருக்கிட்டு 2 கழிச்சா 34 கிடைச்சிருது. அதே மாதிரிதான் அடுத்தது இருக்கா பாருங்க. 4 3ஆல பெருக்கிட்டு 2 கழிச்சு பாருங்க 10 கிடைக்குது. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் 8 3ஆல பெருக்கி 2 கழிக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரு எண்ணை 3ஆல பெருக்கி 2 கழிச்சா நமக்கு 8 கிடைக்கணுமாங்கிறது தான். இப்ப பாருங்க அந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு போட்டோம்னா அதை 3ஆல பெருக்கி 2 கழிச்சா நமக்கு திரும்ப 1 தான் கிடைக்கும், 8 கிடைக்காது. அதே மாதிரி 4 3ஆல பெருக்கி 2 கழிச்சு பாருங்க 10 கிடைக்கும். ஆனா இங்க 8 வந்துருது. அப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய எண்ணை 3ஆல பெருக்கி 2 கழிச்சா 8 கொண்டு வர முடியல. அதனால 8 3ஆல பெருக்கி 2 கழிச்சா 22. இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் விடையா இருக்கணும். ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 6. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த படத்துல பாருங்க மேல கொடுத்திருக்க எண்கள் எல்லாமே கன எண்களா இருக்கு. 125 அப்படிங்கிறது 5ஓட கணம். அப்ப இந்த 2யும் 3யும் வச்சு நம்ம 5 கொண்டு வருவோமா? 2யும் 3யும் கூட்டினா 5, அதை கணம் பண்ணா 125. அது மேல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்த படம் பாருங்க 1யும் 3யும் கூட்டினா 4, 4 கணம் பண்ணா 64. அப்ப விடுபட்ட இடத்துல என்ன எண் வரணும்? 216 அப்படிங்கிறது 6ஓட கணம். அப்ப விடுபட்ட இடத்துல 4 வந்தாதான் 2யும் 4யும் கூட்டினா 6, 6ஓட கணம் 216 நம்ம சொல்ல முடியும். அப்ப விடுபட்ட இடத்துல 4 வரணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 7. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க கடைசி வரிசையில மட்டும்தான் பெரிய பெரிய எண்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ மேல இருக்கக்கூடிய 3 எண்களை நம்ம கணித செயலிகளுக்கு உட்படுத்தி கீழே இருக்க எண்ணை கொண்டு வர முடியுமா பார்க்கலாம். முதல்ல எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. கூட்டினா 14. இங்க 28 கொடுத்திருக்காங்க. 14க்கும் 28க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? 14 2ஆல பெருக்குனா 28. அப்ப மேல இருக்க எண்கள் எல்லாம் கூட்டி 2ஆல பெருக்கி பாப்போமா? 5 2 6 கூட்டினா 13. இத 2ஆல பெருக்குங்க 26 தான் கிடைக்குது. ஆனா இங்க 39 கொடுத்திருக்காங்க. 13 வச்சு நம்ம 39 கொண்டு வரணும்னா 13 3ஆல பெருக்கணும். அப்ப அடுத்த வரிசை எப்படி பெருக்கப்படணும்? மேல இருக்கக்கூடிய எண்களை கூட்டி 4ஆல பெருக்கி பார்ப்போம். கூட்டினா 21. அத 4ஆல பெருக்கிட்டா 84 கிடைச்சிருச்சு. அப்ப அடுத்த வரிசையில கொடுக்கப்பட்டிருக்க எண்களை கூட்டி 5ஆல நம்ம பெருக்கணும். பெருக்கிட்டா 100. அப்ப ஆப்ஷன் டி 100 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 8. எண் தொடரில் தொடர்பில்லாத எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். அதை தாண்டி இங்க வேற ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? இருக்கு. கொடுக்கப்பட்டிருக்க எண்கள்ல நிறைய பகா எண்கள் இருக்கு. அப்ப இதுல ஏதாவது ஒரு பகு எண் இருந்துச்சுன்னா அதுதான் தொடர்பில்லாததா இருக்கும். 41 பகா எண் தான், 43 பகா எண் தான், 47 பகா எண் தான், 51 பாருங்க இது ஒரு பகு எண். ஏன்னா இந்த 51க்கு 1 மற்றும் 51 தாண்டி 3 அப்படிங்கிற ஒரு காரணி இருக்கு. அதே மாதிரி 17 அப்படிங்கிற ஒரு காரணி இருக்கு. அப்ப இந்த 51 அப்படிங்கிறது பகு எண். அப்ப இங்க கொடுத்திருக்க எண்கள்ல இது மட்டும் பகு எண்ணா இருக்கனால இதுதான் தொடர்பில்லாதது. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 9. எண் தொடரில் தொடர்பில்லாத எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க கொடுத்திருக்க எண் தொடரை பாருங்க. மதிப்புகள் எல்லாமே அதிகமா தான் போகுது. அது மட்டும் இல்லாம 19, 37, 73 இது மூணுமே பகா எண்களா இருக்கு. மத்த எல்லாமே பகு எண்களா இருக்கு. அப்ப நம்ம இத வகுத்திகள் முறையில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களா இருக்கனால கண்டிப்பா 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுத்து பார்க்கலாம். 19 3ஆல வகுத்தா நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கல, 6.33 கிடைக்குது. அதே மாதிரி 37 3ஆல வகுத்து பாருங்க, 12.33. 285 3ஆல வகுத்தா 95. அப்ப இது மட்டும்தான் இங்க 3ஆல வகுப்படுற எண்ணா இருக்கு. மத்த எதுவுமே 3ஆல வகுப்படல. அப்ப இங்க தொடர்பில்லாதது 285. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 10. எண் தொடரில் தொடர்பில்லாத எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடரை பாருங்க, அதிகரிச்சுட்டே போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய வர்க்க எண்கள் இருக்கு. இந்த குழுவுல ஒரே ஒரு கண எண்ணா 27 மட்டும் இடம் பெற்றிருக்கு. அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? முதல்ல 1ஓட வர்க்கம், 2ஓட வர்க்கம், அடுத்ததா 3ஓட வர்க்கமான 9 தான் வரணும். ஆனா இங்க 27 3ஓட கணம் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் இங்க தொடர்பில்லாதது. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 11. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்க. இங்க பாருங்க, இந்த எண் தொடர் இரட்டை தொடர் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு எண் தொடரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல 7, அடுத்து ஒரு 13 கொடுத்துட்டு 17 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 2 13 கொடுத்துட்டு 27 கொடுத்திருக்காங்க. அடுத்து 3 13 கொடுத்துட்டு 37 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 13களோட எண்ணிக்கை 1 2 3ன்னு அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு நடுவுல 7 17 27 37ன்னு நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப 37க்கு அடுத்து என்ன வரணும்? 4 13கள் அதுக்கப்புறமா இடம் பெறணும். அதுல இங்க ஒரு இடம் கொடுத்திருக்கனால அந்த இடத்துல நம்ம ஒரு 13 மட்டும் போட்டுக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி 13 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 12. எழுத்து தொடரில் அடுத்து வரும் எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க, எழுத்துக்கள் சீரா தலைகீழா கொடுக்கப்பட்டிருக்கு. இசட்ல இருந்து 3வது எழுத்து W, Wல இருந்து 3வது எழுத்து T, Tல இருந்து 3வது எழுத்து Q, Qல இருந்து 3வது எழுத்து N. அப்ப Nல இருந்து 3வது எழுத்து பாருங்க என்ன கிடைக்குது? K. அப்ப Kல இருந்து 3வது எழுத்து H. அப்ப விடுபட்ட இரு இடங்கள்ல வர வேண்டிய எழுத்துக்கள் K மற்றும் H. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 13. எண் எழுத்து தொடரில் அடுத்து வரும் எண் எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க, முதல்ல ஒரு எழுத்தும் எண்ணும் கொடுத்திருக்காங்க. நம்ம இடமதிப்புகளை செக் பண்ணி பார்க்கலாம். ஏவோட இடமதிப்பு 1, ஆனா இங்க 4 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பியோட இடமதிப்பு 2, இங்க 7 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க எண்ணுக்கும் எழுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நம்ம ரெண்டையும் தனித்தனியா தான் பார்க்கணும். முதல்ல எண்களை மட்டும் பாருங்க. 4, 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 6 கூட்டினா 13, 13 கூட 12 கூட்டினா 25. அப்ப இங்க 3 6 12ன்னு முந்தைய எண்களோட இரு மடங்குகள் கூட்டப்பட்டுட்டே வருது. அப்ப அடுத்ததா நம்ம கூட்ட வேண்டிய எண் 25 கூட 12ஓட இரு மடங்கான 24 கூட்டணும். கூட்டினா 49. இங்க 49 அப்படிங்கிறது ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய எழுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எழுத்துக்களை பாருங்க. ஏக்கு அடுத்த எழுத்து பி, பில இருந்து 2வது எழுத்து டி, டில இருந்து 3வது எழுத்து ஜி. அப்ப ஜில இருந்து நம்ம பார்க்க வேண்டிய எழுத்து 4வதா இருக்கணும். ஜில இருந்து 4வது எழுத்து கே. அப்ப 49 கே அப்படிங்கறது தான்
சரியான விடை. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 14. எழுத்துத் தொடரில் அடுத்து வரும் எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க 3 எழுத்துக்களா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கோவையிலையும் 3ஆவதா இருக்கக்கூடிய எழுத்து தான் அடுத்த எழுத்துக்கோவையோட முதலாவது எழுத்தா இருக்கு. அப்ப இங்க LNQ கொடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல வர வேண்டிய எழுத்து Q தான். எல்லா ஆப்ஷன்லயுமே Q இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா அடுத்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, இதுல B ல இருந்து இரண்டாவது எழுத்து D, D ல இருந்து மூன்றாவது எழுத்து G. அப்ப இங்க முதல்ல ரெண்டாவது எழுத்து, அடுத்து மூன்றாவது எழுத்துன்னு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி GIL பாருங்க, G ல இருந்து இரண்டாவது எழுத்து I, I ல இருந்து மூன்றாவது எழுத்து L. அதே மாதிரி L ல இருந்து இரண்டாவது எழுத்து N, N ல இருந்து மூன்றாவது எழுத்து Q. அப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்துக்கள் Q முதல் எழுத்து, Q ல இருந்து இரண்டாவது எழுத்து S, S ல இருந்து மூன்றாவது எழுத்து V. அப்ப விடுபட்ட இடத்துல QSV தான் வரணும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 15. விடுபட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும். இந்த எழுத்து தொடர்ல எங்கெல்லாம் எழுத்துக்கள் அதிகமா இடம்பெற்றிருக்கோ நம்ம அங்கிருந்து தான் குறிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பாருங்க, 2A கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நடுவுல 3B கொடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல 2A, அப்ப 3B. இத வச்சு நம்ம என்ன நினைக்கலாம், 2A 2B, 3A 3Bங்கிற மாதிரி இந்த தொடர் அமைய வாய்ப்பு இருக்கு. விடுபட்ட இடத்துல எழுத்துக்களை நிரப்பி பாருங்க. 2A அடுத்து 2B போட்டா அங்க ஒரு இடம் நிரம்பிடுது. அடுத்து 3A 3B. இப்ப 2 இடங்களை நம்ம நிரப்பிட்டோம். அடுத்தது பாருங்க, 3A 3B தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இடம் விடுபட்டு இருக்கு. முதல்ல நம்ம 2A 2B, 3A 3B போட்டனால இங்க நம்ம 4A 4B போடலாம். அப்ப இங்க விடுபட்ட இடத்துல என்னென்ன எழுத்துக்கள் வரணும், BA AB. அப்ப ஆப்ஷன் B தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 16. விடுபட்ட எண்ணெழுத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்க பாருங்க, ஸ்டார் மாதிரியான ஒரு வடிவத்துல டாக்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு விடுபட்ட இடம், அந்த இடத்துல வர வேண்டியது எண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த எழுத்துக்களையும் எண்களையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இந்த எழுத்துக்களோட இடமதிப்புகளை பாருங்க. டியோட இடமதிப்பு 4, ஓவோட இடமதிப்பு 15, சிக்கு 3, டி 20, ஓ 15, ஆர் 18. இதையெல்லாம் கூட்டி பாருங்க, என்ன எண் கிடைக்குது? 75. இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் விடையா இருக்கணும். ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 17. விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க 5 சதுரங்கள், அதுல ஒரு சதுரம் மையத்துல இருக்கு. மையத்துல இருக்கிறதுல எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 எண்களுக்கும் அந்த எழுத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். இந்த 3 எண்களையும் கூட்டி பாருங்க, 12 கிடைக்குது. எல்லோட இடமதிப்பு 12. அதே மாதிரி கீழே பாருங்க, 5 8 4 கூட்டினா 17, கியூவோட இடமதிப்பு 17. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 6 1 7 கூட்டினா 14, என்னோட இடமதிப்பு 14. அப்ப விடுபட்ட இடத்துல 9 3 7 கூட்டினா 19. எந்த எழுத்தோட இடமதிப்பு 19? எஸ் ஓடது. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 18. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. இங்க நியூஸ் பேப்பர், பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நியூஸ் பேப்பர்
உருவாக்கப்படுற இடம் தான் பிரிண்டிங் பிரஸ். அப்ப அதே மாதிரி கிளாத் உருவாக்கப்படுற இடம் தான் இங்க ஆன்சரா இருக்கணும். டெக்ஸ்டைல் அப்படின்னா துணிக்கடைகளுக்கு பேரு தான் டெக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அத துணியை விற்க தான் பயன்படுத்துவாங்களே தவிர தயாரிக்க மாட்டாங்க. ஃபைபர் அப்படின்னா இழை. இழைனா பருத்தி, சணல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல் நூற்க பயன்படுறத நம்ம சொல்லுவோம். இதை வச்சு கிளாத் செய்வாங்களே தவிர இது கிளாத் செய்யற இடம் கிடையாது. அதே மாதிரிதான் யானோ. அப்போ மில் அப்படிங்கிறது தான் துணிகளை தயாரிக்க பயன்படுற இடம். அப்போ மில் தான் இங்க சரியான விடையா இருக்கணும். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 19. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. ஐலாண்ட், வாட்டர். ஐலாண்ட்னா தீவு. தீவை சுத்தி என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஒயாசிஸ் அப்படின்னா பாலைவனச்சோலை. அதாவது பாலைவனத்துல ஒரு சில இடங்கள் மட்டும் தண்ணீரோடையும் செடி கொடிகளோடையும் இருக்கும். அதுதான் பாலைவனச்சோலைன்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவனச்சோலையை சுத்தி என்ன இருக்கும்? பாலைவனம்னாலே மணல் தான் இருக்கும் இல்லையா? அப்போ இங்க சாண்ட் தான் விடை. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 20. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. மேத்தமேட்டிக்ஸ், நம்பர். நம்பரை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேரு தான் மேத்தமேட்டிக்ஸ். கணக்குல நம்ம நம்பர் எல்லாம் தானே பயன்படுத்துறோம். அப்போ எதை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேரு நம்ம ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். ஹிஸ்டரினா வரலாறு. வரலாறு அப்படிங்கிறது முந்தைய காலத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளை பத்தி படிக்கிறது. நிகழ்வுகள்னா ஈவென்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ ஈவென்ட்ஸ் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 21. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. பொக்கே, ஃபிளாஸ். சென்டென்ஸ் டேஷ். பொக்கேனா நிறைய மலர்களை வச்சு உருவாக்கப்படுற ஒரு பூங்கொத்து. அப்ப அதே மாதிரி சென்டென்ஸ்னா என்ன? பல வார்த்தைகளை வச்சு உருவாக்கக்கூடியதுதான் சென்டென்ஸ், அதாவது வாக்கியம். அப்ப இங்க வார்த்தைகள் அப்படின்னா வேர்ட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 22. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. வால்யூம், லிட்டர். வால்யூம்னா கன அளவு. கன அளவை அளக்கிறதுக்கு லிட்டர் அப்படிங்கிற அளவைய நம்ம பயன்படுத்துவோம். ஃபோர்ஸ்னா விசை. இதை அளக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம்? விசையோட அலகு நியூட்டன். அப்போ ஆப்ஷன் டி நியூட்டன் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 23. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. விராட் கோலி, கிரிக்கெட். பி.வி. சிந்து டேஷ். விராட் கோலி கிரிக்கெட் பிளேயர். அதே மாதிரி பி.வி. சிந்து என்ன விளையாட்டோட விளையாட்டு வீரர்? பேட்மிண்டன். அப்போ ஆப்ஷன் சி பேட்மிண்டன் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 24. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடி. கேண்டில், மெல்ட். வாட்டர் டேஷ். கேண்டில்னா மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி எப்ப உருகும்? அத நம்ம சூடுபடுத்தும் போதோ இல்ல அதை பத்த வச்சு அது சூடாகும் போது தான் உருகும். அதே மாதிரி வாட்டர், அதாவது தண்ணியை நம்ம சூடுபடுத்தினா என்ன ஆகும்? அது கொதிக்கும். இங்க மெழுகுவர்த்தி உருகுதுங்கிறதுக்காக தண்ணியும் உருகணும்னு அவசியம் இல்ல. அந்த மெழுகுவர்த்திய நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 25. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். லயன்ஸ் ரோர். லயன்னா சிங்கம், சிங்கம் கர்ஜிக்கிறத தான் ரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் மியாவ். கேட்னா பூனை, பூனையோட சத்தம் மியாவ் அப்படின்னு இருக்கும். டாக்ஸ் பார்க். டாக்ஸ்னா நாய்கள், நாய்கள் குரைக்கும், அததான் நம்ம பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி பாருங்க. ஸ்னேக்ஸ் ட்விட்டர். ஸ்னேக்ஸ்னா பாம்பு, ட்விட்டர்னா பறவைகள் கீச்சிடக்கூடிய ஒலி. பாம்பு பறவை மாதிரியா ஒலி எழுப்பும்? கிடையாது. பாம்பு சீரும், அதாவது ஹிஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கொடுக்கும். அப்ப இங்க ஸ்னேக்ஸ் ட்விட்டருங்கிறது தான் பொருந்தாத ஒண்ணு. அதுதான் விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 26. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இது மூணுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனா சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம். அப்ப அதுதான் இங்க பொருந்தாத ஒன்று. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 27. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். பிஹைண்ட், அண்டர், அண்ட், ஃப்ரம். இதுல பாருங்க, பிஹைண்ட், அண்டர், ஃப்ரம் இது மூணுமே ப்ரிபோசிஷன், அதாவது முன்னிடை சொல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏதாவது ஒரு பொருளோட நிலையவோ திசையவோ குறிக்கும். உதாரணத்துக்கு பிஹைண்ட் அப்படின்னா அது பின்னாடி இருக்கிறது, அண்டர் அப்படின்னா கீழே, ஃப்ரம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் கம்ஸ் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இங்க பிஹைண்ட், அண்டர், ஃப்ரம் இது மூணுமே நிலைய குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனா அண்ட் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இதை இங்கிலீஷ்ல கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கணிதம் மற்றும் அறிவியல், இதை இங்கிலீஷ்ல நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரெண்டு வார்த்தைகளை இணைக்க பயன்படுத்துறது தான் இந்த அண்டு. அப்ப அது மட்டும்தான் இங்க பொருந்தாத ஒண்ணு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 28. கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஒருமுறை பயன்படுத்தி எந்த சொல்லை உருவாக்க இயலாது. கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிரெடிட்டர்ஸை வச்சு ரோஸ் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும். எடிட்டரை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும். டைரக்டர்ங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியுது. ஸ்டெப் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா? முடியாது. காரணம், ஸ்டெப்ல இருக்கக்கூடிய பி கிரெடிட்டர்ல இல்ல. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 29. கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஒருமுறை பயன்படுத்தி எந்த சொல்லை உருவாக்க இயலாது. ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷனை வச்சு ஃபிக்ஷனை உருவாக்க முடியுமா பாருங்க? உருவாக்க முடியும். ஆக்ஷனை உருவாக்க முடியுமா பாருங்க? உருவாக்க முடியும். மேப் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா பாருங்க? உருவாக்க முடியும். ஃபில்டர் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா பாருங்க? முடியாது. ஏன்னா ஆம்பிளிஃபிகேஷன்ல இ மற்றும் ஆர் இல்ல. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 30. கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை ஒருமுறை பயன்படுத்தி எந்த சொல்லை உருவாக்கலாம் என்பதனை தேர்ந்தெடுக்கவும். இங்க நமக்கு மேக்னிடியூட் கொடுத்திருக்காங்க. இத வச்சு கிரைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா பாருங்க? கிரைண்ட்ல ஆர் இருக்கு, அது மேக்னிடியூட்ல இல்ல. அப்ப அது உருவாக்க முடியாது. டியூப் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா பாருங்க? டியூப்ல பி இருக்கு, அது மேக்னிடியூட்ல இல்ல.
ஆப்ஷன் டி ல இருக்க நம்பர் உருவாக்க முடியுமா பாருங்க. நம்பர்லயும் பி இருக்கு, ஆர் இருக்கு, அதையும் நம்மளால உருவாக்க முடியாது. அப்ப மேக்னெட் உருவாக்க முடியுமா பாருங்க. மேக்னெட்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே மேக்னிடியூட்ல இருக்கு. அப்ப மேக்னெட் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.